காளியம்மா மஞ்சள் குளிச்சிருப்பா, குங்குமத்தில் சிரிச்சிருப்பா, நெஞ்சில் நிறைஞ்சிருப்பா நீலி மகமாயி அம்மா. Times 24x7. தமிழ்நாடு டைம்ஸ் 24x7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழாக கிட்டத்தட்ட 38,500 கோவில்கள் இருக்கின்றன. இவை அனைத்துமே ஓரளவு சிறியது முதல் பெரியது வரை உள்ள கோவில்களாகும். இந்த கோவில்களில் பிரதானமாக 8 இந்து கோவில்கள் பேசப்படுகின்றன. இந்த 8 இந்து கோவில்களையும் தாண்டி மிகவும் சக்தி வாய்ந்த பக்தர்கள் கோரிக்கை வைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் மைய பகுதியில் இருக்கிறது. திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில். தமிழகத்திலேயே மிகவும் துடிப்பான ஆக்ரோஷம் நிறைந்த ஒரு அம்மன் கோவிலாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அம்மனை தரிசித்து செல்கிறார்கள். இந்த கோவிலினுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்குகிறது. தற்பொழுது சமயபுரம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்திற்கு கண்ணபுரம், விஜயபுரம், மாகாளிபுரம் என 3 பெயர்கள் உண்டு. இதில் ஆதி பெயர் என்பது கண்ணபுரம். கண்ணபுரம் பகுதியில் சோழ பேரரசர் ஒருவர் தனது தங்கைக்கு சீதனமாக அந்த கண்ணபுரம் ஊரையும் அங்கு ஒரு சிறிய அரண்மனையும் தருகிறார். இந்த சமயத்தில் பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து வருகிறார்கள். பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து வரும் பொழுது கண்ணபுரத்தில் உள்ள அரண்மனையையும் அங்கு உள்ள நகரையும் முழுக்க அழித்து காடாக்கி விட்டு செல்கிறார்கள். தற்பொழுது அந்த இடம் வேம்பு காடாக காட்சியளிக்கிறது. ஒரு சில வேம்பு மரங்கள், வேப்ப மரங்கள் நிறைந்த காடாக காட்சியளிக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் கோவிலில் வைணவி என்ற ஒரு அம்மனை வைத்து சிலையை வைத்து வணங்கி வருகிறார்கள். முழுக்க ஜீயர்களும் பிராமணர்களும் வணங்கி வரும் அந்த வைணவி அம்மன் மிகவும் ஆக்ரோஷமானவள். அவளுடைய உக்கிர நிலை அதிகமான சூழ்நிலையில் ஜீயர்கள் பிராமணர்கள் எல்லோரும் அந்த அம்மனை கண்டு பயப்படுகிறார்கள். மிகவும் துடி கொண்டதாகவும் சக்தி கொண்டதாகவும் இந்த சிலை இருக்கிறது. இந்த சிலையை இதற்கு மேல் இங்கு வைத்து நம்மால் வழிபட முடியாது. எனவே இந்த சிலையை அப்புறப்படுத்துங்கள் என்று ஜீயர்கள் உத்தரவு போட சிலர் ஒன்று சேர்ந்து அந்த சிலையை தூக்கி கொண்டு வடக்கு பக்கமாக வந்து பிறகு தென்மேற்கு பக்கமாக நடந்து சென்று கண்ணபுரம் என்கிற அந்த இடம் காலியாக கிடக்கிறது. அங்கே சிலையை வைத்து விட்டு சென்று விடுகிறார். இதனை தொடர்ந்து வழிப்போக்கர்கள் சிலர் வரும்பொழுது மாரியம்மனை பார்த்து பரவசம் அடைந்து கண்ணபுரம் மாரியாத்தாளே தாயே என்று வணங்கி கும்பிட்டு செல்கிறார்கள். வெறும் சிலை மட்டும்தான் அந்த பகுதியில் இருக்கிறது. ஆனால் தினந்தோறும் பக்தர்கள் வருகிறார்கள், பூஜை நடத்துகிறார்கள், அம்மனை தரிசித்து செல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜயநகர மன்னர் தென் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார். வரும்பொழுது இந்த சிலையை பார்க்கிறார். அவருக்கு அந்த சிலை மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. இதன் அடிப்படையில் அந்த அம்மனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். தாயே, உன்னை வணங்கி விட்டு நான் இந்த போருக்கு செல்கிறேன். எனக்கு வெற்றி கிடைத்தால் உனக்கு கோயில் கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு போர் தொடுக்க செல்கிறார். தென் தமிழ்நாட்டை கைப்பற்றி திரும்புகிறார். சொன்ன வாக்குறுதிப்படி மாரியம்மனுக்கு கோவில் கட்டுகிறார்.
1706 விஜயநகர மன்னரால் கட்டப்பட்டதுதான் இப்பொழுது இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவில். கிட்டத்தட்ட 330 ஆண்டுகள் ஆகிறது. சமயபுரம் மாரியம்மன் இன்னமும் அதே உக்கிரத்தோடு அதே சக்தி மிக்கவளாக அங்கு காட்சி தருகிறாள். தினசரி அங்கு சென்று வழிபடும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவள் அருள் பாலிக்கிறாள். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. முன்பெல்லாம் அரை மணி நேரத்தில் அம்மனை தரிசிக்கலாம் என்ற சூழ்நிலை இப்பொழுது மாறி சுமார் 2 மணி நேரம் ஆகிறது. கோவிலில் உண்டிக்கை காணிக்கைகள் குவிகின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுகிறாள். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பண கஷ்டம், அவமான பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அவளிடம் முறையிட்டால் அது நிச்சயமாக நடைபெறும். பக்தர்கள் இதற்கு சாட்சி. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி, அதாவது தமிழகத்தின் நம்பர் 1 காவல்துறை அதிகாரியாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி செய்யும் பொழுது அவர் நம்பர் 1 காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். திடீரென்று நெஞ்சு வலிக்கிறது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும். நாளை மறுநாள் அவருக்கு ஆபரேஷன் தேதி நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவரது மனைவியிடம், கண்கலங்கி போய் நிற்கும் அவரது மனைவியிடம் ஒரு நபர், நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் கணவர் நிச்சயமாக குணமாகி விடுவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காவல்துறையினுடைய அதிகாரி மனைவிக்கு முழு நம்பிக்கை ஏற்படுகிறது. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து விமானம் மூலமாக திருச்சி வந்து சமயபுரம் கோவிலில் கணவர் பேருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு கிளம்பி செல்கிறார். மறுநாள் உங்களுக்கு ஆபரேஷன் அவசியம் இல்லை, குணமாகிவிட்டது, எப்படி இருதய அடைப்பு சரியானது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார்கள் மருத்துவர்கள். இது நிஜமாக நடைபெற்ற சம்பவம். இதுபோல் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அன்றாடம் நமது கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கங்குடி மாரியம்மனையும் சமயபுரம் மாரியம்மனையும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள். செய்வினை, பில்லி, பீடைகள், சூனியம் எதுவாக இருந்தாலும் அவள் முன்னால் நிற்கவே நிற்காது. இந்த கோவிலில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் சிறப்பு தரிசனங்கள், பூஜைகள் நடைபெறுகின்றன. அன்றைய தினம் அளவுக்கு அதிகமான கூட்டமும் காணப்படுகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனை மனதில் வேண்டிக் கொண்டாலே உங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. அந்த அம்மனை சென்று தரிசியுங்கள். அந்த அம்மனுக்கு மறக்காமல் உண்டியலில் காணிக்கை செலுத்துங்கள். அவளுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது எந்தவித பிரச்சனை, கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அன்றைய தினமே தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்த சில தினங்களுக்குள், சில வாரங்களுக்குள் உங்கள் பிரச்சனைகள், நோய் நொடிகள், பண கஷ்டங்கள், உறவு முறைகள் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என்பது நான் சொல்லும் செய்தி அல்ல. ஆயிரக்கணக்கான சமயபுரத்து மாரியம்மன் பக்தர்கள் சொல்லும் உங்களுக்கான நல்ல செய்தி. நன்றி, வணக்கம்.